கடலை குறிக்கும் தமிழ் சொற்கள். கடலை என்னெல்லாம் தமிழ் சொற்கள் குறிக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஆழி, அம்பி, ஆர்கலி. அப்புறம் பவ்வம், முன்னீர், பரிசில். ஆழி, ஆர்கலி, பவ்வம். வாரணம், பறவை, புனை. விடை தெரியவில்லை. இதுல எது சரியான பதில் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆழி, ஆர்கலி, பவ்வம். இதெல்லாம் எதுன்னு பாத்தீங்கன்னா கடலை குறிக்கும் தமிழ் சொற்கள். வந்தான் என்னும் வினைமுற்று டேஸ் என வினையாளனும் பெயராய் வரும். வருவான், வாரான், வந்தவன், வந்த. விடை தெரியவில்லை. இதுக்கான சரியான பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்தவன். வந்தான் என்னும் வினைமுற்று எப்படி வினையாளனின் பெயராகும் பாத்தீங்கன்னா வந்தவன் அப்படின்ற வினையாளனின் பெயராதான் வரும். இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி. திருக்குறளுக்கும் எந்த எண்ணிற்கும் பெரிதும் தொடர்புள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா 19 கொடுத்திருக்காங்க, 7 கொடுத்திருக்கு, 10 கொடுத்திருக்கு, 133. திருக்குறளுக்கும் எந்த எண்ணுக்கும் பெரிதா தொடர்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 7. இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா அதிக முறை திருக்குறள்ல வந்திருக்கும். ஸோ இதுக்கும் திருக்குறளுக்கும் இந்த எண்ணுக்கும் திருக்குறளுக்கும் தான் பெரிதும் தொடர்புடையது. அப்போ இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் பி. வெற்பு, சிலம்பு, பொறுப்பு ஆகியவை எதை வெற்பு, சிலம்பு, பொறுப்பு ஆகிய சொற்கள் குறிக்கும் பொருள் எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா நிலம், மலை, காடு, நாடு. இதுல இந்த வெற்பு, சிலம்பு, பொறுப்பு ஆகிய சொற்கள் எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா மலை. இதுக்கான சரியான பதில் மலை, ஆப்ஷன் பி. ஐ, அவ் ஆகிய 2 எழுத்துக்களும் அழைக்கப்படும் விதம். இந்த 2 எழுத்துக்களுமே எப்படி அழைக்கப்படுதுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்கு? அளபடை, அடுத்து எழுத்து பேரு, இதழ் குவி எழுத்து, சந்திய கரம். இதுக்கான சரியான பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா சந்திய கரம். ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இந்த 2 எழுத்துக்களும் சேர்ந்து ஒலிக்கிற அந்த இதுதான் என்ன சொல்றாங்க? சந்திய கரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இதுக்கான சரியான பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி.